வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. கதை கேட்கறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். பாரியும் காலம்பனும் கபிலருக்காக மேல் மாடத்துல காத்துட்டு இருந்தாங்க. கபிலரும் தேக்கனும் மேல் மாடத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே கபிலர் சொல்றாரு, குவளையை ஏந்தும் முன் எனக்கு ஒரு விடை தெரிய வேண்டும். கபிலர் கிட்ட இருந்து அவ்வளவு அவசரமா முன்வரும் கேள்வியை எதிர்கொள்ளும் ஆவல் பாரியோட முகத்திலையும் தெரிஞ்சது. கபிலர் கேக்குறாரு, நீ முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தா என்று பாணர்கள் பாடுகிறார்களே, அது உண்மையா? அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேல்பாரி பாகம் 57. செம்மாஞ்சேரல் கூட நடந்த போர் தான் பரம்புக்கு எல்லா வகையிலும் புதிய தொடக்கத்தை உருவாக்கி இருந்துச்சு. அந்த போர்ல தான் குதிரைப்படையின் ஆற்றலை கண்டான் பாரி. ஏறக்குறைய சேரனின் குதிரைப்படையிலிருந்த 2/3 பங்கு குதிரைகளை வெற்றிகரமா கைப்பற்றிட்டான். குதிரைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் பயில்றதும் பயிற்றுவிக்கிறதும் புதிய பணிகளா இருந்துச்சு. முழுவதும் மலையுச்சி பகுதியான பரம்பின் நில அமைப்புக்கு ஏத்த மாதிரி குதிரைகளை எளிதில பயிற்றுவிக்க முடியாது அப்படின்னு சிலர் சொன்னாங்க. தொடக்கத்துல அது உண்மை போலதான் தோணுச்சு. ஆனா எங்கும் இல்லாத புல்வகையான தும்பை இலையும் முயற் புல்லும் குதிரைகளின் வாய்ச்சுவைக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுதான் அதோட குணமாற்றத்துக்கு அடிப்படையா அமைஞ்சது. பல தலைமுறை குதிரைகள் பரம்பில் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. பரம்பின் மருத்துவர்கள் குதிரையை எந்தவித நோயிலிருந்தும் காக்கும் வழிமுறைகளை கூட தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. செம்மாஞ்சேரல் கூட நடந்த போர் தான் மாற்றத்துக்கான கண்ணை திறந்துருச்சு அப்படின்னு பாரி சொல்வாரு. போர் முடிஞ்ச அன்னைக்கு வெற்றி கொண்டாட்டத்துல பரம்பு நாடே திளைச்சிட்டு இருந்துச்சு. பாரியோட தலைமையில நடந்த முதல் போர், அதுவும் பேரரசனா புகழப்படும் சேரனை எதிர்த்து அவனது குதிரைகள்ல பெரும் பகுதியை பறிச்சுக்கிட்டு அவனை வீழ்த்தி முடிச்ச போர் முறை எல்லாருக்குமே வியப்பு. இளைஞனான பாரியின் சாதனை இது அப்படின்னு போற்றி பாடுறாங்க. கொண்டாட்டங்கள் அளவற்று நிகழுது. ஆனா பாரியோட முகத்துல அதற்கான மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. அதை கவனிச்சான் வாரிக்கையன். தேக்கனோட மகன்கள் இருந்ததால பாரி மிகவும் சோர்வுற்று இருக்கிறான் அப்படின்னு தான் முதல்ல நினைச்சான். ஆனா அது மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு பின்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டான். சேர வீரன் ஒருத்தன் எரிஞ்ச ஈட்டியொன்ன பாரி எப்பவும் கூட வச்சிருந்தான். கைப்பற்றப்பட்ட ஆயுதத்தை நினைவுக்காக வச்சிருக்கிறான் அப்படின்னு தான் வாரிக்கைன்னு நினைச்சாரு. ஆனா பாரியை இளைஞனா மட்டும் நினைச்சிட முடியாதே, அவனோட அறிவு கூர்மைய அளவிடவே முடியாது அப்படின்றத போர்ல பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் வாரிக்கையன். பாரியின் ஆழ்ந்த சிந்தனைக்கான காரணம் விரைவிலே தெரிஞ்சிருச்சு. பரம்பின் ஆயுத பணியாளர்களை அழைச்சு தன்கிட்ட இருந்த அம்ப போன்ற நீண்ட ஆயுதத்தை காமிக்கிறான். அவங்க வாங்கி பாக்குறாங்க. இரளைமான் கொம்ப போல முறுக்கிய வடிவுடைய ஆயுதம் அது அப்படின்றத நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இரும்ப வச்சு தானே நீட்டையும் வேல்முனையும் உருவாக்குவோம், ஆனா அதை திருகி முறுக்க முடியாது. நம்மோட ஆயுதங்கள் எல்லாமே ஒரே நேர்கோடா மட்டுமே நீண்டு இருக்கும். ஆனா அவங்க இரும்ப திருகி முறுக்கி இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது எந்த வகை இரும்பு? இத உருவாக்கும் நுட்ப வேலைகளை நாம் எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? பாரி பல கேள்விகளை எழுப்புறான். பரம்பின் ஆயுத பணியாளர்கள் அதுக்கான விடையை கண்டறிய இரவு பகலா உழைக்கிறாங்க. சிறுபாழி நகர்ல அமைந்த தொழில் கூடங்கள் வேற வேற வகையில வடிவ மாற்றம் அடையுது. நெருப்பு எரியும் உலை, தாதுக்களை நெருப்பிலிட்டு எடுப்பதற்கான நீள் வடிவ தொட்டி, பக்கச்சுவர், ஊதும் துருத்தி அப்படின்னு எல்லாம் வெவ்வேறு வடிவங்களா மாற்றமடைய தொடங்கிருச்சு. இரும்பை உருவாக்க தேவைப்படும் தாது களிமண் கட்டிகள் ஒரே இடத்துல இருந்துதான் எடுக்கப்பட்டு வந்துச்சு. ஆனா அந்த களிமண் 3 இடங்கள்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு 3ஐயும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. பரம்பின் பேராற்றலே நெருப்பை ஆளும் அதன் சக்தி தான். நெருப்பின் அளவையும் சுடரின் உள் இறுக்கத்தையும் அவங்களால கட்டுப்படுத்தவும் தீர்மானிக்கவும் கூட முடிஞ்சது. இந்த வெப்பத்தை உருவாக்குற ஊதும் துருத்தியில காத்த எந்த அளவுக்கு எவ்வளவு காலம் செலுத்துறது அப்படின்றதையும் துல்லியப்படுத்துறாங்க. பெண் யானை துதிக்கையில மூச்சு விடுவதை போன்ற மிதமான வேகத்துல தொடங்கி சீற்றம் காணும் காட்டெருமையின் மூச்சு காற்ற போன்ற முழு விசையோட காற்றை செலுத்துறதுக்கு
குறிப்ப கணிச்சாங்க. பரம்பின் வடிவு கலைஞன் பல்வேறு வடிவங்களை வரைஞ்சுக்கிட்டே இருந்தான். கணித கலைஞன் எந்த நேரமும் காட்சிகளை எண்களாக மாற்ற முயற்சி செஞ்சுட்டே இருந்தான். இரும்பு திருகி வளையத் தொடங்குது. திருகும் இரும்போட சேர்மானம் கண்டறியப்பட்ட உடனே நிலைமை தலைகீழா மாறுது. எல்லா ஆயுதங்களையும் வெவ்வேறு வடிவங்கள்ல வடிவமைக்கவும் வலிமைப்படுத்தவும் அவங்களால முடிஞ்சது. பாய்ந்து போற அம்போட தொலைவு 3 மடங்கு அதிகரிச்சது. கூர்வாலும் சிறுவாலும் ஈர்வாலும் கைவாட்களா மாறிச்சு. கழுமுச்சூலம் ஏந்தி வாரிக்கையை நின்றதை பார்த்த பொழுது காடே நடுங்குது. ஆயுதங்களின் கூர் முனையும் ஆற்றலும் அளவிட கரியதா இருந்துச்சு. சேரன் கூட நடந்த பெரும் போர்ல பரம்பு வெற்றி பெற்றதாலதான் அந்த பல ஆயுதங்களும் பரம்புக்கு அறிமுகமாச்சு. இது தற்செயல்தான். ஆனா பரம்பின் வலிமைய அது எண்ணிலடங்காத மடங்குகளா பெருக்கிருச்சு. சிறுபாழியில தான் எல்லா வித ஆயுதங்கள் செய்யும் தொழில் கூடங்களும் இருந்துச்சு. செய்யப்பட்ட ஆயுதங்களின் முனையை தட்டி கூர்மையாக்குற வேலை நடக்கிறதுனால உலோக ஒலி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சிறுபாழி கடந்து எவ்வியூர் நோக்கி வந்த பாணன் ஒருத்தன் கேட்கிறான். தொடர்ந்து எழும் உலோக ஒலி கேட்டு என்ன இது அப்படின்னு கேட்கிறான். ஆயுதங்களை தட்டி கூர்மையாக்குறாங்க அப்படின்னு விடை சொல்றாங்க பரம்பு மக்கள். அப்போதான் அவன் சொன்னா, பொதினி மலையில் ஆயுதங்களை உலோகத்தால் தட்டி கூர்மையாக்குவதற்கு பதில் வட்ட வடிவ கல் ஒன்றினை உருட்டியபடி அதன் மேல் உரசுகிறார்கள். அப்படி உரசும் பொழுது அந்த ஆயுதம் அளவிட கரிய கூர்மையை அடைகிறது. செய்தி பாரி கேட்டது. இரும்பினை உரசி கூர்மையாக்கும் கல் இருக்கிறதா என்று வியப்போடு கேட்கிறான். ஆமா இருக்கு, நான் நேர்ல பார்த்தேன். செய்யப்பட்ட ஆயுதத்தை ஒரு நாள் முழுவதும் தட்டி கூர்மையாக்குறத விட சிறு பொழுது அந்த கல்லுல உரசி அதிக கூர்மையாக்குறாங்க. அது ஒரு அரிய வகை கல் அப்படின்றான் பானு. நம்பும்படியாக இல்லையே அப்படின்னு அவங்க ஐயர் கொள்றத பார்த்தபடி மீண்டும் முதுபானன் சொல்றான். பொதினி மலையின் வேளிர் குல தலைவன் மேழகன் என்கிட்டயே சொல்லியிருக்கான். இந்த கல்லை முதலில் கண்டறிந்தவர்கள் காரோடர்கள் அப்படின்னு பெயரும் சொன்னான். நான் அந்த அரிய வகை கல்லை நேர்லயே பார்த்திருக்கேன் அப்படின்றான். அன்னைக்கு இரவு கூத்து முடிந்து கலைஞர்கள் புறப்படும் முன்னாலேயே பாரி புறப்பட்டுட்டான் அப்படின்றது முதுபானனுக்கு தெரியாது. 14 வேளிர் குடிகளில் ஒண்ணுதான் பொதினிமலை வேளிர் குடி. அவங்களும் தங்களின் ஆதி செல்வத்தை பெரும்பாழியில தான் வச்சிருக்காங்க. அதை பாதுகாக்கிற வேலையும் பரம்பு மக்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தலைமுறைக்கு ஒரு முறையோ இருமுறையோ தான் ஆட்களின் முகம் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்குது. பாரி மிகவும் இளையவனாதலால பொதினி மக்களை அவன் பார்த்ததே இல்லை. ஆனா அவங்கள பத்தி தந்தை சொல்ல கேட்டிருக்கிறான். பரம்பின் மூத்த வீரனான வாரிக்கையனும் கூழையனும் சில வீரர்களும் ஆயுத பணியாளர்கள் சிலருமாக மொத்தம் 10 பேர் கூட வர பொதினி நோக்கி புறப்படுறான் பாரி. பரம்பு நாட்டுக்கும் பொதினி மலைக்கும் நீண்ட தொலைவு இடைவெளி இருந்தது. பயணம் முடிந்து திரும்ப சில மாதம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கிளம்புறாங்க. தென் திசை நோக்கி பயணம் தொடங்குது. பயணம் எப்பவும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அவங்க இரவு பகலா நடக்கிறாங்க. உறங்கும் பொழுதும் புலன்கள் விழிச்சிட்டு தான் இருந்துச்சு. வாரிக்கையன் தான் பொதினிக்கான வழி அமைப்பை சொல்றான். எண் முகடு கடந்தால் கீரி சொலவு வரும். அதிலிருந்து நிலையருவிகள் 4 கடந்தால் சிறகு நாவல் காடு இருக்கும். அங்கிருந்து கூப்பிடும் தொலைவில் ஓரிலை தாமரை தெப்பம் உண்டு. தெப்பக்கரையில் நின்று பார்த்தால் ஓடும் ஆறு தெரியும். ஆற்றங்கரையில் கீழ் நோக்கி நடக்க பொதினியை அடைவோம் அப்படின்னு வழி சொல்றான். கோடை மலை அப்படின்னு சொல்லப்படும் அந்த மலைத்தொடரின் 4ஆம் அருவியை கடந்து சிறகு நாவல் காட்டை அடைறாங்க. அழகிய நாவல் பழங்கள் எங்கும் உதிர்ந்து கிடக்குது. ஆனா ஒவ்வொரு பழத்தின் இரு பக்கங்கள்லயும் சிறகுகளைப் போல இலைகள் ஒட்டிட்டு இருந்துச்சு. பாரி இந்த வகை நாவலை பார்த்ததே இல்லை. நாவலின் சிறகுகளை விரித்து பார்க்கறான். உதிர போகும் சருகுகளை போல இருக்கு, ஆனா உதிர்ல. இப்போ வாரிக்கைன்னு சொல்றான். பழங்கள் மரத்தில் இருக்கும் வரை விரிந்த சிறகுகளைப் போல இவ்விரண்டு இலைகளும் பழத்தை ஒட்டி விரிந்திருக்கின்றன. உதிரும் பொழுது கீழே விழும் பழம் தெரித்து விடாமல் இருக்க இயற்கை செய்த ஏற்பாடு இது. விரிந்த சிறகுகளோடு தான் பழம் மேலிருந்து உதிரும். காற்றில் மிதந்தபடிதான் அது மண்ணை வந்து சேரும். அதனால் பழம் அடிபடாது. அதன் பிறகுதான் இலைகள் காய தொடங்குகின்றன. ஆனாலும் ஒரு பொழுதும் இவ்விலைகள் பழத்தை விட்டு உதிராது. பாரி வியப்போடு அதை பார்க்கறான். வாரிகைன்னு சொல்றான், காற்றடி காலத்தில் இப்பழம் மரத்தில் இருந்து உதிரும் பொழுது நேராக கீழே விழாமல் நீண்ட தொலைவு காற்றோடு போகிறது. இதன் இலை அமைப்பு எளிதில் தரையிறங்க விடாது.
காண்போர் இதனை பறக்கும் பழம் என்று சொல்வர். பாரி வியப்பு குறையாம கேட்டுக்கிட்டு இருந்த போது கூழையன் சொல்றான், என் கிழவன் இந்த பழத்தை பத்தி ஒரு கதை சொன்னான். இது பெண் பழம் என்றும் இறகு கொண்டு மூடி தன்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ளும் என்றும் பெரும்பாலான பழங்கள் இரவில் தான் உதிரும் என்றும் முழு நிலா இரவில் காற்றில் பறக்கத் தொடங்கும் இப்பழங்கள் பொதினியின் குலமகளை எந்நேரம் மொய்த்து கிடக்குமாம். நம்பும்படியாகவா இது இருக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லோர் மனதிலும் உதித்தபடிதான் இருந்துச்சு. சிறகு முளைக்க தொடங்கும் சிறு குருவி போல உதிர்ந்து கிடக்கும் சிறகு நாவலின் அழகை நீண்ட நேரம் பார்த்து மகிழ்ந்தான் பாரி. அவங்க தொடர்ந்து நடக்கிறாங்க. வாரிக்கைன்னு சொல்றான், பொதினியில் தான் மிக அதிக மருத்துவ குடிகள் இருக்கின்றனர். எண்ணற்ற தாவரங்களையும் தாதுக்களையும் அறிந்து அதனை மருந்தாக மாற்றியுள்ளனர். இப்படியே பேசிக்கிட்டே ஓரிலை தாமரை தெப்பத்தை கடந்து ஆற்றின் ஓரம் இறங்க தொடங்குறாங்க. கீழே இருந்த சிறு குன்றில் குடில்கள் இருக்கிறது தெரியுது. இரவு இங்கேயே படுத்துறங்கி காலையில எழுந்து அந்த குன்று நோக்கி நடப்போம் அப்படின்னு முடிவு செய்றாங்க. உறங்கும் இரவுகளில் கனவுகளை நிறுத்தும் வல்லமையை மனிதன் ஒரு பொழுதும் பெற்றுவிட முடியாது. பழங்கள் பறப்பது நம்பும்படியாகவா இருக்கிறது அப்படின்னு கேட்ட பாரியின் கனவில் பழங்கள் பறந்து கொண்டிருந்தன. அவை பொதினியின் குலமகளை அடையுமா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது காலடி ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரோ நம்ம சுற்றி நிலை கொண்டு நிக்கிறாங்க அப்படின்றத பாரி உணர்றான். ஆனாலும் அசைவின்றி படுத்திருந்தான். பொழுது விடியும் பொழுது பொதினி வீரர்கள் ஆயுதங்களோட சூழ்ந்திருந்தாங்க. எழுந்து உட்கார்ந்தான் பாரி. கொஞ்சம் முன்னால எழுந்த வாரிக்கையன் அவங்களோட பேசிட்டு இருந்தான். பாரி கேட்டான், நள்ளிரவே வந்து விட்டீர்களே, ஏன் அமைதி கொண்டே நின்றீர்கள்? கடம்ப மரத்தின் அடிவாரத்தில் வேல் ஊற்றி படுத்திருப்பவர்களை நாங்கள் தாக்க முடியாதே, காப்பது தானே எங்களின் கடமை அப்படின்ட்டு வந்த வீரன் ஒருத்தன் சொல்றான். கடம்ப மரம் முருகனின் உறைவிடம். அந்த மரத்தின் அடிவாரத்தில் படுத்துறங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காப்பது வேலிர்களின் கடமை. வந்திருக்கிறது யாருன்னு விசாரிச்சுட்டு பொதினி தலைவன் மேழகனுக்கு செய்தி சொல்ல ஓடுறாங்க. மேழகனுக்கு வேல்பாரி வந்திருக்கிறான் அப்படின்ற செய்தி சொல்லப்படுது. செம்மாஞ்சேரல் கூட நடந்த போர் பாரியின் பெயரை நிலமெங்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கு. பொதினி தலைவன் மேழகன் பாரியை எதிர்கொண்டு வரவேற்க மலையேறி வரான். பொதினி தலைவனுக்கு கொடுப்பதற்காக பரம்பின் ஆதிக்கல்லான ஆலப்பனை கல்லினை மூங்கில் குழுவை நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எதிர் வந்த மேழகனோ பொதினியின் பூர்வ கல்லான ஐஞ்சுவை கல்ல கொண்டு வரவேற்றான். நான் நினைத்ததை விட இளைஞனாகவும் மாவீரனுக்குரிய உடல் தகுதியோடும் பாரி இருக்கிறானே அப்படின்னு மேழகன் புகழ் மாலை சூடியபடி இருந்தான். வரவேற்பும் விருந்துமா பின்வந்த நாட்கள் கழியுது. செங்கார் சேவல் அடித்து மேழகன் தொடர்ந்து விருந்து வச்சிட்டு இருந்தான். விருந்தின் சுவையில மகிழ்ந்த பாரி 3ஆம் நாள் தான் வந்த நோக்கத்தை தெரிவிக்கிறான். மேழகன் சற்றே வியந்தான். இந்த செய்தி அதுக்குள்ள அங்க எப்படி போனது அப்படின்னு சிந்திச்சுட்டே சொல்றான், இரும்பினை கூராக்கும் அந்த கல்லுக்கு சாணக்கல் என்று பெயரிட்டுள்ளோம். அதனை எப்படி வெட்டி எடுத்து உருளையாய் செய்து முடிக்கிறோம் என்பதை உங்களை அழைத்து கொண்டு காண்பிக்கிறேன் என்றான். காண்பித்தால் மட்டும் போதாது, எங்களுக்கு நீங்கள் அதனை கொடுத்துதவ வேண்டும் அப்படின்றான் வாரிக்கையன். மேழகன் சொன்னா, எம் குலம் கண்டறியும் எதனையும் பயன்படுத்தி குறை தீர்ப்போம். பயன்பாட்டுக்கு கொடுத்தனுப்பும் வழக்கமில்லை. ஆனாலும் வேலிர் குலத்தோடு ஒரு மாற்றை செய்யலாம் அப்படின்றது முன்னோர் வாக்கு. எனவே நீங்கள் கேட்கும் ஒன்றினை என்னால் தர முடியும் என்றான். மேழகனின் சொல் கேட்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. சாணக்கல்லினை பெற்று செல்ல இருந்த ஒரே தடையும் அகன்று போயிடுச்சு. மறுநாள் சாணக்கல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அதை எடுத்து அரக்கு கலந்து ஒரு உருளையா மாற்றி காய வைக்கிறாங்க. நல்லா காய 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்றான் மேழகன். காத்திருந்து வாங்கிட்டு போறோம் அப்படின்னு பொறுத்திருந்தாங்க. நாள்தோறும் பொதினிமலை மருத்துவர்களின் செயல்களையும் தொழில் கலைஞர்களின் செயல்களையும் அவங்க கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பாரி வேறொன்ன கவனிச்சுட்டு இருந்தான். வந்த அன்னைக்கே மேழகன் மகள் ஆதினிய பார்த்துட்டான். ஆனா பாரியின் கவனம் முழுவதும் சாணக்கல்லின் மீதே இருந்ததால வேறு பக்கம் திசை திரும்பல. பல முறை ஆதினியின் கண்கள் பாரியை கடந்து போக முடியாமல் தவித்ததை மற்றவங்க பார்த்தாங்க. சாணக்கல்லினை தருவதா மேழகன் சொன்ன பின்னாலதான் பாரிக்கு வேறு சிந்தனையின் பக்கம் எண்ணங்கள் போக தொடங்குச்சு. ஆனா அதுக்கு பின்னால ஆதினி பாரியின் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு அவங்க தோழிகளுக்கும் விளங்காதது போலவே பாரிக்கும் விளங்கல. கொஞ்சம் குழப்பத்துலதான் இருந்தான் பாரி.
அவள் தன்னை தவிர்க்க தொடங்கிய பின்னாலதான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்ற வேட்கை அதிகரிக்க தொடங்குது. ஆதினியோ அவன் கண்ணில் படாம கடந்துகிட்டு இருந்தா. அவள் தவிர்க்கும் கணமெல்லாம் பாரிக்கு தவிப்பு அதிகமாச்சு. பாரியை தவிர மத்த எல்லாரும் பக்கத்துல இருந்த மருத்துவ குடியிருப்புக்கு போயிருந்தாங்க. வாரிக்கையும் கூழையனும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இரு கூறா பிரிந்து போனாங்க. கூழையின் போன திசையில எரியும் நெருப்பின் மேல் சிரட்டைய வச்சு அதுல நீர் ஊற்றி மருந்த காய்ச்சிக்கிட்டு இருந்தாரு மருத்துவர். அதை பார்த்த கூழையனுக்கும் மற்றவங்களுக்கும் பெரும் வியப்பா இருந்துச்சு. நெருப்பில் சிரட்டை எரியாம எப்படி இருக்கு, நீர் எப்படி கொதிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மருத்துவர் சொல்றாரு, பிரண்டையின் மேல் சிரட்டையை நன்றாக தேய்த்து காய வைக்க வேண்டும். பின்னர் சிரட்டையை பக்குவமான சிறு நெருப்பிலே வைத்தால் சிரட்டை எரியாது, உள்ளே இருக்கும் நீர்தான் கொதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிரண்டை நெருப்பை கடத்தும் ஆற்றலோடு இருக்கிறத அந்த மருத்துவன் எளிய முறையில் சொல்வதை வாய் பிளந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கூழையனும் அவன் கூட வந்தவங்களும். வாரிக்கையனோடு போனவங்க அந்த ஊர் முழுவதும் சுற்றி வந்து ஒரு குடில்ல உட்கார்றாங்க. தாகமா இருந்ததால குடிக்க நீர் கேட்கிறான் ஒருத்தன். உள்ளிருந்த பெரியம்மா ஒருத்தி, சிறிது பொறப்பா, எலிக்கு தீனி வைத்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. இவங்க உட்கார்ந்திருந்த இடத்தின் ஓரம் பெரும் பூனை ஒண்ணு நின்றுட்டு இருந்துச்சு. பூனை இருக்கிற இடத்துல எப்படி எலிக்கு தீனி போடுவா அப்படின்னு குழம்பிட்டு இருக்கும் போதே கை நிறைய பயிறுகளை எடுத்து வந்து வாசலோரம் தூவி விட்டா. செடி கொடிகளின் இடுக்குகளுக்குள்ளிருந்து 7-8 எலிகள் வந்து அதை மேய தொடங்குச்சு. பூனை அவற்றின் மீது பாய போகுது அப்படி நினைச்சு சற்றே பதற்றத்துல வாரிக்கையனும் மற்றவங்களும் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா பூனை எதுவுமே செய்யாம அப்படியே இருந்துச்சு. வாரிக்கையன் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகிறான். எலியை விரட்டி பிடிக்காத பூனை எப்படி இருக்க முடியும்? அவனால நம்பவே முடியல. மேலும் கீழுமா பார்த்து விழிச்சிட்டு இருந்தான். பெரியம்மா கோலையில தண்ணி கொண்டு வரும்போது வாரிக்கையும் கேக்குறான், இந்த பூனை ஏன் எலிய பிடிக்காம உட்கார்ந்துருக்கு? இதென்ன கேள்வி? இந்த பூனைக்கு அருகில் இருக்கிறது என்ன செடி? வாரிக்கையனும் மற்றவங்களும் அந்த செடியை உத்து பாக்குறாங்க. அவங்களால அது என்ன செடின்னு கண்டறிய முடியல. அவங்க விழிக்கிறத பார்த்ததும் அவ சொல்றா, அது பூனை வணங்கி. அவங்களுக்கு அப்போதும் புரியல. அந்த செடியின் வாசனை பட்டா கொஞ்ச நேரம் பூனைக்கு மயக்கம் வந்துடும். அதனால எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே உட்கார்ந்துரும். எலிக்கு தீனி வைக்கிறதுக்கு முன்னால பூனைக்கு அந்த செடிக்கு அடியில கொஞ்சம் உணவு வச்சா போதும். தின்னு முடிச்சதும் மயங்கி உட்கார்ந்துரும். அப்போ எலிகளுக்கு உணவிட்டா அது வந்து மேய்ஞ்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லி போனா. ஆரிக்கையனுக்கும் மற்றவங்களுக்கும் வாய் பேச எதுவுமே இல்லை. ஊர் விட்டு வெளியேறி அவங்க வந்த பொழுது கூழையனும் மற்றவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. யாரும் யாருடனும் பேச்சு கொடுக்க கூட ஆயத்தமா இல்ல, பேசாம வந்தாங்க. சரி, பாரியை பார்த்து அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு முடிவு செஞ்சு பாரியை தேடி வராங்க. சிற்றோடை கரையில இருந்த செண்பக மரத்தின் அடிவாரத்துல பாரி உட்கார்ந்திருந்தான். இவங்க வரும்பொழுதுதான் ஆதினி பாரி பக்கத்துல இருந்து விலகி போறா. இவ தனியா வந்து பாரிக்கிட்ட என்ன பேசிட்டு போறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தாங்க. பாரி கிட்ட வந்து அவனோட முகத்தை பார்த்த கூழையனும் வாரிக்கையனும் அதிர்ந்தே போயிட்டாங்க. நெருப்பில் சிரட்டை எரியாம இருக்கிறத பார்த்த பொழுது கூழையன் முகமும், எலியின் மீது பூனை பாயாமல் இருந்த பொழுது வாரிக்கையன் முகமும் எப்படி இருந்தனவோ அதை விட அதிக மிரட்சியோடு இருந்தது பாரியின் முகம். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல பாரிக்கும் ஆதினிக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நான் கண்டிப்பா அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். மீண்டும் 58வது எபிசோட்ல கதை கேட்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.